வணக்க மக்களே! நாம இன்னைக்கு இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, பாதாம்ல வந்து ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு. அது நமக்கே தெரியுங்க. ஆனா, அதில இருக்க தீமைகள பத்தி தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பாதாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிக அளவில் உட்கொண்டால் இரைப்பை குடல் பிரச்சனைகள் வருங்க. அதேபோல நட்ஸ் அலர்ஜி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பாதாம் வந்து அதிக அளவில் சாப்பிட்ட பிறகு மூச்சு விடுவதில் சிரமமும், நெஞ்செரிச்சலும் ஏற்படுங்க. பாதாம் பருப்பை வந்து அதிகமா சாப்பிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா, உடல் வெப்பநிலை அதிகரிக்குங்க. இதன் காரணமாக மலச்சிக்கல், நெஞ்செரிச்சல், வாயு போன்றவை ஏற்படுங்க. செரிமான அமைப்பு பிரச்சனை இருக்கவங்க பாதாம் தவிர்க்கிறது வந்து நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம பாதாம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்ஸலேட் அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. இதனால் சிறுநீரகத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கற்கள் வரக்கூடும்னு சொல்லப்படுதுங்க. பாதாமை வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. அதேபோல பாதாம் பருப்பு வந்து வெறும் வயிறில் சாப்பிட்டால் குடல் பிரச்சனைகள் வந்து ஏற்படுங்க. பாதாம் பருப்புல வந்து பார்த்தீங்கன்னா, டானின் உப்பு கலவை உள்ளதுங்க. இதனை உட்கொள்வதால் பார்த்தீங்கன்னா, சத்துக்கள் உடலுக்கு முழுமையாக கிடைக்காதுங்க. அதனால் பாதாமை வந்து பார்த்தீங்கன்னா, தோலுடன் சேர்த்து சாப்பிடக்கூடாதுங்க. பலரும் அவசரத்தால் பாதாமை வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே உட்கொள்ள தொடங்குறாங்க. ஆனா, அது ரொம்பவே தப்புங்க. பாதாம வந்து பார்த்தீங்கன்னா, ஊற வைத்து அந்த தோலை நீக்கி தாங்க சாப்பிடணும். அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா, புற்றுநோய் எதிர்க்கும் விட்டமின்களும் பாதாமில் இருக்குங்க. மலச்சிக்கல், சுவாச கோளாறுகள், இருமல், இதய கோளாறு, சர்க்கரை நோய், சரும கோளாறு, கேச பிரச்சனைகள், பல் பாதுகாப்பு, இரத்த சோகை, ஆண்மை குறைவு, பித்தப்பைக்கல் போன்ற பிரச்சனைகள் அனைத்துக்குமே ஒரே சிறந்த மருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, பாதாம் பருப்பு தாங்க. பாதாம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட நன்மைகள் இருந்தாலும், அதே அளவுக்கு தீமைகளும் சொல்லப்பட்டிருக்குங்க. மேற்கொண்ட பிரச்சனைகள் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா, பாதாம் பருப்பினை வந்து தவிர்ப்பது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம, பாதாம் பருப்புல வந்து ஆண்மைய அதிகரிக்கக்கூடிய தன்மையும் இருக்குங்க. பாதாம் பருப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணெயா கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது, முடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே ஆரோக்கியம் அளிக்கிறதுங்க. இறந்த செல்களை புதுப்பித்து, புதிய முடி வளர உதவுதுங்க. பல நாடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாதாம் எண்ணெய்கள் சமையலுக்கும் பயன்படுதுங்க.